புதுச்சேரியில இருக்கக்கூடிய உழவர்கரை மாநகராட்சியில தெருநாய்களுக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை தான் இது எல்லாமே. தரமற்ற ஒப்பந்ததாரர்கள், அ தரமற்ற அரசு மருத்துவர்கள், ஆப்பரேஷன் இவங்களால செய்யக்கூடிய அந்த தெருநாய்களுக்கு செய்யக்கூடிய கருத்தடை ஆப்பரேஷனால கொத்து கொத்தா பல தெருநாய்கள் அவங்க இறந்துட்டு இருக்கு. காரணம் அங்க புடிச்சு கொண்டு போய் கேஜ்ல ஒரு 30, 40 நாட்கள் அத அடைச்சு வச்சு, அதுக்கு சரியான உணவு கொடுக்காமையும், சரியான ஆப்பரேஷன் அதுக்கு செய்ய முறையான ஆப்பரேஷன் கரெக்ட்டா செய்ய அது கரெக்ட்டான பயிற்சியான மருத்துவர்கள் வேணும். அவங்க இல்லன்னா இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருத்துவர்களை புடிச்சு வச்சு கொண்டு போய் அங்க ஆப்பரேஷன் பண்ணி தெருநாய்கள் எல்லாம் கொத்து கொத்தா இவனுங்க கொலை பண்ணிட்டு வர்றானுங்க. இதை எதிர்த்து பலமுறை உழவர்கரை நகராட்சிக்கு சொல்லியும் அத கண்டுக்காம மெத்தனம் காட்டிட்டு வர்றாங்க. இது கண்டுக்காம அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. என்னைக்கு இவனுங்கெல்லாம் தெருநாய்கள வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இவனுங்க நெனைச்சு ஆரம்பிக்கிறானுவோ, அன்னையிலிருந்து தான் இந்த தெருநாய் பிரச்சனையும் பெருசா பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மொத்தமா அந்த தெருநாய்கள் பணத்த மொத்தமா சுருட்டி வச்சுக்கிட்டு, இப்ப தெருநாய் மேலமாவும், தெருநாய்க்கு உதவுற விலங்குகள் ஆள்வரக்கை மேலயும் இவனுங்க பழி போட்டுட்டு இருக்கானுங்க. இத பலமுறை பல பேர் பலவிதமா அந்த புதுச்சேரியில இருக்கக்கூடிய உழவர்கரை நகராட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணியும், இது யாரோட கவனத்துக்கும் கொண்டு போகல. அப்படி அவங்க கொண்டு போனாலும் அதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்காதது அப்படிங்கிறது ஒரு வருத்தமாவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அங்க நடந்த தெருநாய்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுமைகளா தான் இருக்கு. இதுக்கு மேலயும் அங்க இருக்கிற தெருநாய்கள் இவனுங்க ஆப்பரேஷன் கருத்தடை அப்படின்ற பேர்ல இவனுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ணிட்டே இருக்கானுங்க. இத மேல் பார்வைக்கு கொண்டு போகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது இருக்க டிஎன்டபிள்யூ ஆகட்டும் அண்ட் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் ஆகட்டும் அண்ட் பிஎஃப் ஆகட்டும் எல்லாருமே உங்க கவனத்துக்கு இதை கொண்டுட்டு வாங்க. இது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சியும் பண்ணுங்க. இதுக்கு எவிடன்ஸா இந்த ப்ரூஃப் எல்லாமே இதுல நாங்க அட்டாச் பண்றோம். பலமுறை அங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்பவே அசால்ட்டா இருக்காங்க. தெருநாய் தானே இறந்து போனா இறந்து போகட்டும் அப்படிங்கிறதுதான். ஸோ இத உங்க கவனத்துக்கு நாங்க கொண்டு வரோம். தயவு செஞ்சு இதை முறையான ஒரு நடவடிக்கை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி இருக்கிற பல விலங்குநல ஆர்வலர்களும் என்ஜிஓஸும் உங்களை கெஞ்சி கேட்கிற ஒரு விஷயமாவே இருக்கு.